ஐயோ, இந்த வஹாபிகள தொல்லை தாங்க முடியலையே. அல்லாஹு தஆலா உண்மையான அந்த இமாம்களின் வழியில் எங்களையும் வழி நடத்துவானாக. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களாக இருந்தாலும், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களாக இருந்தாலும் நாம் அதை எடுக்கக்கூடாது. அது உண்மையான அந்த இமாம்களின் வழியில் எங்களையும் வழி நடத்துவானாக. நாங்கள் ஷாஃபி இமாமையோ அல்லது இமாம் மாலிகையோ அல்லது இமாம் அஹ்மத் பின் ஹம்பலையோ அல்லது இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ் இவர்களையோ அவர் ஒரு தீர்ப்பை சொன்னால் நாங்கள் அதை விட்டு விடுவோம். உண்மையான அந்த இமாம்களின் வழியில் எங்களையும் வழி நடத்துவானாக. எங்களுக்கு எது குர்ஆன் ஹதீஸின் பார்வையில் தெளிவாகப்படுகிறதோ அதையே பின்பற்ற வேண்டும், வேறு எதையும் பின்பற்றக்கூடாது. உண்மையான அந்த இமாம்களின் வழியில் எங்களையும் வழி நடத்துவானாக. எங்களுக்கு எது குர்ஆன் ஹதீஸின் பார்வையில் தெளிவாகப்படுகிறதோ அதையே பின்பற்ற வேண்டும், வேறு எதையும் பின்பற்றக்கூடாது. உண்மையான அந்த இமாம்களின் வழியில் எங்களையும் வழி நடத்துவானாக. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி இவ்வாறு சொல்கின்றார், அந்த கருத்து தவறாகும். ஷாஃபி இமாம் இவ்வாறு சொல்கின்றார், இந்த கருத்து தவறாக இருக்கிறது. வழிகேடர்கள் உண்மையான அந்த இமாம்களின் வழியில் எங்களையும் வழி நடத்துவானாக. عثمان في الجنة، علي في الجنة، في الجنة، في الجنة، طلحة في الجنة، زبير في الجنة، عبد الرحمن في الجنة، في الجنة، سعد في الجنة، سعيد في الجنة، أبو بكر